ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பருப்பு பொடி கொள்ளு சேர்த்து சூப்பராக பண்ண போகிறோம். சூப்பரான இந்த கொள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த பருப்பு கொள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் 1 கப் அளவு கொள்ளு எடுத்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக கொள்ளை வறுத்து விடணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டுட்டு இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் கைவிடாமல் 3லிருந்து 5 நிமிஷம் அப்படி நல்லா வறுக்கணும். கொள்ளும் பருப்பும் ஒரு பாதி அளவு வறுபட்டு லைட்டாக கலர் மாறி வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 6லிருந்து 8 மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து பொறுமையாக கைவிடாமல் வறுக்கணும். ஒரு 5லிருந்து 8 நிமிஷம் ஆகும். இது கூட வேணும்னா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலை சேர்க்காம தான் வறுக்கிறேன். பாருங்கள், நல்லா வறுத்தப்புறம் கலர் மாறி அப்படியே ப்ரௌன் கலராக வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது சூடாக இருக்கும்போதே இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு. பருப்பு சூடாக இருக்கும்போதே கல்லுப்பு சேர்த்து பரட்டி விட்டோம்னா பருப்பு கருகாமல் இருக்கும். நல்லா பரட்டி விட்டுட்டு இதை இப்போ கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான பருப்பு கொள்ளுப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். சூப்பரான இந்த பொடியை நல்லா சூடாக சாதத்து மேலே நெய் விட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.